மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் சங்கீதா அதை பற்றி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எந்த வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது என்ன மாதிரி போயிட்டுருக்கு, விஜய் தரப்புல இருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்திருக்குது, ஏதாவது முன்னேற்றம் வந்திருக்கா, அடுத்ததாக என்ன முடிவு எடுக்க போகிறாரு விஜய் அவர்கள்? ஏன்னா ரசிகர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 100% சொல்லலாம் விஜய் சங்கீதா தான் பெஸ்ட்டு பேரு, அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இதை விஜயும் பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவரே யோசிக்கிறாரு, நம்ம மற்ற டாப்பிக்கை விட ரசிகர்கள் இதை தான் அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு முன்னேற்றமும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சார் நடக்குது? நானும் நிறைய பேர்கிட்ட பேசினேன் சார். விஜயோட ரசிகர்கிட்ட பேசும்போது அவங்களுடைய ஒரே எய்ம் என்னன்னா, அரசியலில் வந்துட்டார், அவர் வெற்றி பெற வைக்கிறதுக்கு நாங்கள் முழு மூச்சாக போடுவோம், அது வேற சார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருத்தர் கிராஸ் ஆனாங்க, அது அவர் பார்த்துக்கிறேன்ட்டார், அது எங்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் முக்கியமாக அவர்கள் விரும்புவது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மீண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு தாட்ஸாக இருக்குது, அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. சரி, அவங்களது இருக்குது அப்படின்னா இப்போ என்ன சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம, ஏன்னா அரசியல் அழுத்தம், இங்கே டெல்லி போயிட்டு வந்தது, மேற்கொண்டு வர்றது, பல விஷயங்கள் போய்கிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கார். பட் இங்கே நம்மளுடைய நேயர்களுக்காக ரசிகர்களுக்காக வந்து விஜயும் சங்கீதாவும் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்காங்க ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லலாங்கிறதுக்காக விஜயோடைய நெருங்கிய நண்பர்கள் வந்து ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அதில் ஒரு நபர் எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம். பட் அது யார் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பேரோடு சொல்கிறேன் நான். அதை இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் அதாவது அது எப்போ கொஞ்சம் கேஷுவலாக இருக்கார், அவருக்கு தாட்ஸ் வந்து நீலாங்கரை விட்டுட்டு போகிற தாட்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெளிவுபடுத்திக்கிறேன். மீண்டும் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து அவர் நீலாங்கரை வீட்டில் தான் இருக்கார். இப்போ எனக்கே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாக்கத்தில் கிட்டத்தட்ட 4th ஃப்ளோர் ஏதோ நினைக்கிறேன், ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே இருக்குது ஆஃபீஸ். நினச்சிருந்தாலும் அங்கே போய் தங்கலாம். ரெண்டாவது பனையூர், அவர் இடத்துல அங்கேயே தங்கலாம். ஆனால் 2லேயுமே தங்கலை. நீலாங்கரை வீட்டுக்கு என்ன லேட் ஆனாலும் நைட்டு 11 மணியோ 12 மணியோனா கூட நீலாங்கரை வீட்டுக்கு தான் வர்றார். ஒரே வீட்டில் தான் சங்கீதா விஜய் அவர்களும் இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஏன்னா நினச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை நடுவில் அவர் பாட்டுக்கு சங்கீதா வீட்டை விட்டு வெளில போய் நிறைய பேர் சொல்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. இவர் வேணால் வெளில போயிருப்பார். நீங்களாம் வீட்டிலே நீ இருமா, எனக்கு 2 வீடு நான் போய் தங்கிக்கிறேன், அதை செஞ்சார். அவர் செய்யலை. பட்டு சில பேர் வந்து அன்பை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இந்த லவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சங்கீதா மேலே அவ்வளோ ஒரு லவ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை 5 வருஷமாக அந்த வீட்டை விட்டு போகாமல் அங்கேயே இருக்கார். நண்பர்கிட்ட நான் பேசணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் யூஸ்வலாக வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கார். அந்த நேரம் தோட்டத்துக்கெலாம் வெளில வருவார், ஜாலியாக அப்படி செடி தண்ணி கிண்ணி ஊற்றுறாருன்னா, அப்போ பார்க்கும்போது இந்த அரசியல் இருக்கிற விஜய் வேறு, நடிகர் விஜய் வேறு, வீட்டில் இருக்கிற விஜயாக தான் என்னுடைய பார்வை தெரியுது. அவர் சொல்ல கேட்கும்போது அவர் கேஷுவலாக வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே கிட்டத்தட்ட 7-8 ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க தான் சமையல் பண்ணுறது, வீட்டு மெயின்டெனன்ஸு, அங்கே தான் சாப்பிட்றாரு. அவர்கள் சங்கீதாவுக்கும் அவங்க தான் சாப்பாடு போயிடுறாங்க, விஜய் அவர்களுக்கும் இங்கே தான் சாப்பிட்றாங்க. ஒரே என்ட்ரன்ஸ் தான், அந்த வீட்டுக்கு பின்னாடி என்ட்ரன்ஸு. அதான் சில பேர் கொலை பக்கம் போயிட்டு வருவாங்க, அப்போல்லாம் கிடையாது. ஒரே என்ட்ரன்ஸ், ஒன்றா போவாங்க, ஒன்றா வெளில வராங்க. இது ஒரு சிறப்பாக இருந்தது. நம்ம கேட்கும்போது வந்து ஓகே. ஸோ விஜயை பொறுத்தவரை பலங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து எந்த பிரச்சனையுமே கொண்டு வரக்கூடாதுங்கிற மெயின் எய்மில் விஜய் வந்து வீட்டில் இருக்கார், சங்கீதா இருக்காங்க. இந்த நண்பர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நேயர்களுடைய ஆதங்கமே வந்து 2 பேர் ஒன்றா இருக்கணும், அவங்க தான் உண்மையிலேயே நல்ல ஒரு பேரு. இன்னமும் சங்கீதா அண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவருடைய ஃபேன்ஸ்லாம். இப்போ விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை தகவலை கேட்டு தெரிஞ்சுக்குவார் நண்பர்கள் மத்தியில், எப்படி இருக்குது என்ன சொல்லும் போது. இப்போ அவர் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாரு, என்னென்ன பேசுகிறாங்க, யார் என்னென்ன பேசுகிறாங்க, நேர்களுடைய அந்த கருத்துக்கள் பதிவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு வரும். பார்த்தோம்னா அவர் வந்து முக்கியமாக நண்பர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ரசிகர்கள் நேர்களும் அவருடைய கருத்துக்களை பதிவுப்படும் போது நல்ல பேர் சங்கீதா விஜய் தான் மீண்டும் ஒன்று சேரணும். இதுதான் பதிவுகள் நிறையா இருக்குது. அரசியல் பற்றி நம்ம சேனலே பார்த்தோம்னா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நம்ம பேசும்போது கமெண்ட்ஸ் பூரா வந்து சங்கீதா விஜய் ஒன்றா சேரணும் தான் நம்மளுடைய நேயர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு போயிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக சங்கீதாவோட இருக்கணுங்கிறது தான் அவளுடைய ஒரு எண்ணம். பட் இங்கே திரும்ப சொல்லிக்கிறேன், விஜய் வந்து சங்கீதாவோட தான் இருக்கணுங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. இடையில பிரச்சனை வந்ததெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் திரும்பி போக போக சரியாயிடாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன், அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். அப்போது அவர் வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் பதிவுகளையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு வர நண்பர்கிட்ட ஷேர் பண்ணால் நண்பர்கள் தான் சொல்கிறாங்க, இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம
பிரச்சனைகள் வரும் வராமல் நீ அது கொஞ்ச நாள் அப்படியே விடு சரியாயிரும் அப்படின்னு நண்பர்கள் சொல்கிறத விஜய் இப்போ கேட்டுட்டு அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் சொல்கிறதையும் பதிவுகளையும் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான ஒரு ஒரு முடிவு கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கார். நமக்கு வந்த ஒரு தகவல் அது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக கூட அவருடைய ஐடி விங்க்கு போய் ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி பேசுறது இல்லைங்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அதில் வர்ற அந்த இன்டர்வியூஸு, இந்த கிளிப்பிங்ஸு, இந்த கருத்துக்கள் எல்லாமே உட்காந்து பார்த்தாராம். பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலிங்கோட அப்படின்ட்டு அப்படி ஒரு மாதிரி போயிருக்காரு. அவங்களுக்கே ஒரு வந்து ஷாக்காக இருக்கா, விஜய் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை, இங்கே வரவே மாட்டார், வர்றாரு இப்போது பேசுகிறாரு, என்னென்ன வந்திருக்கு, யார் யார் என்னென்ன பேசியிருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஐடி விங்கில் நேற்று முந்தினத்தை போயிட்டு திரும்பி வந்திருக்கார். இது ஒரு தகவல் சொன்னாங்க. ஆனால் நமக்கு தெரிந்த வரைக்குமே சில பிரச்சனை உருவாச்சு விட்டுருவோம், திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது விஜய் அவர்கள் தன்னுடைய முக்கியமான நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு தீர்மானம் முடிவெடுத்திருக்கார். இதே மாதிரி தான் சங்கீதா அவர்களும் கிட்டத்தட்ட அவருடைய ரசிகர்கள் வந்து அண்ணின்னு சொல்கிறதையும் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கிறதையும் 2 பேரும் நீங்கள் பிரிஞ்சு போயிடக்கூடாது, ஒன்றா இருக்கணும், குடும்பம்னா பிரச்சனை இருக்கிற மாதிரி அவர்கள் சொல்கிற அந்த விளக்கங்களையும் அட்வைஸ் கூட எடுத்துக்கலாம். அதையும் சங்கீதா அவர்கள் கேட்டுட்டு இவ்வளோ தூரம் நம்ம மரியாதையும் மதிப்பு வச்சுருக்காங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ண தான் ஒரு தகவல் வருது. இப்போ இங்கே எப்படி இருக்கு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க, ஓகேங்க, பட் இதை கொஞ்சம் அப்படியே விட்டோம்னா அதுவே சரியாயிடும். கிட்டத்தட்ட இந்த தகவல் வரும்போது பார்க்கும்போது பார்த்தோம்னா எனக்கு அப்படி தான் தோணுது. கொஞ்சம் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் ஒன்று சேர வாய்ப்புகள் நிறையா இருந்தால் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த பதிவுகளை சங்கீதா அவர்களும் வாட்ச் பண்ணுறாங்க, விஜய் அவர்களும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஜேசன், சஞ்சீவ், நீலாங்கரை வீட்டில் தான் இருக்கார். ஆஃபீஸ் நுகமாதில் ஒன்று இருக்குது, அவருக்கு போயிட்டு வர்றாரு. 3 பேருமே இருக்காங்க, சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. மீண்டும் ஒன்று சில வாய்ப்புகள் நிறையா வரும்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இது நடுவில் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இதே அவருடைய ஐடி விங்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களுடைய ஃபோட்டோவையும் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவும் பெஸ்ட்டு பேர்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் ஐடி விங்கே போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க விஜயோடைய ரசிகர்கள்லாம் இவங்களை திட்டுறாங்கன்னாங்க, அது ஃபேக் ஐடிங்கிறது கடைசியில் வந்துச்சு. விஜயோடைய ரசிகர்கள் வந்து திட்டலை, அது பின்னாடி வந்து ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு விஜயோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நிறைய பேர் திட்டினாங்க அப்படிங்கிறது அப்புறம் வெளில வந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் இவங்கெல்லாம் விரும்புகிறாங்களே, ஏதாவது விஜய் என்ன சொல்கிறாரு, என்னப்பா நீங்கள் ஐடி விங்கு வந்து உங்களுக்கு அரசியலை பற்றி பேசுங்க அப்படின்னா எங்கள் 2 பேருடைய ஃபோட்டோ போட்டு நல்ல பேருன்னு போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்லாம் கேட்கலையா, ஒரு பாட்டு கவர்மெண்ட் போயிட்டாரா? ஏங்க ஐடி விங் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அவரோட ரசிகர்கள் அதாங்க விரும்புகிறாங்க, அதை தாங்க அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் பண்ணலை, அவருடைய கருத்துக்களை அங்கே நிறையா ஷேர் பண்ணுறாங்க, அதை அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. சில பேர் சங்கீதாவை திட்டி முன்னாடி திட்டினாலாம் நிறையா வந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே சங்கீதா அவர்கள் கேட்கும்போது பார்த்தோம்னா உங்கள் விஜய் ரசிகர்ன்ற போர்வையில் வேற யாரோ ஒரு ஃபேக் ஐடியா உருவாக்கி தான் திட்டி உங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை உருவாக்கணும்னு பார்த்தாங்க. இது வந்து ஒரிஜினல் ரசிகர்கள் கிடையாது, ஒரிஜினல் வந்து ஐடியும் கிடையாது, இது ஃபேக் ஐடி. அப்படி விஷயத்தை வந்து சங்கீதாக்கிட்டையும் விஜய்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போது எது சந்தர்ப்பம்னு பார்த்துட்டே இருக்காங்க விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கு. இது ஒரு சந்தர்ப்பம் வந்தது. விஜய் அன்னி, அதாவது எங்கள் தலைவர், எங்கள் தளபதி, எங்கள் அண்ணன் இப்படி சொல்லிட்டியான்னு சொல்லி சங்கீதாவை தாறுமாறாக திட்டின விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் அதை அதுலேயும் தெளிவுபடுத்துகிற ஐடிவிங்க. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கே எது ப்ளஸ் எது மைனஸ் 2மே எடுத்து அவருடைய பார்வையை கொண்டு போகிறது தான் அவங்களுடைய என்ன. அதாவது இந்த செகண்ட்ஸில் நடந்துகிட்டு இருக்கு விஜய் சங்கீதா அவர்கள், அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது அவங்க தான். அப்போது ஒரு விஷயம் வந்து தெளிவுபடுத்துகிறோம், இந்த பேர் நல்லா இருக்குது, உண்மையிலேயே விஜய்க்கு சங்கீதாவுக்கு என்னங்க குறைச்சல், சங்கீதாவை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க விஜயுடைய மார்க்கெட் வேலையை அதிகம் போச்சு, இது உண்மைங்க, இது மறுக்கவே முடியாதுங்க, ரசிகர்களுக்கு தெரியும். விஜய் அதான் சொல்லுவார், 97 வரைக்குமே விஜயுடைய கேரியரை நீங்கள் திருப்பி பாருங்கள். 98 மேரேஜ் லண்டனில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, 99 மேரேஜ் நடந்தீங்க, ரசிகர்களுக்காகவே மிகப்பெரிய ரிசப்ஷன் ஒன்று பண்ணாருங்க அவர். ஸோ அந்த 98க்கு பிறகு தான் விஜயுடைய மிகப்பெரிய வறட்சி வந்தது, தாறுமாறான ஹிட்டை கொடுத்தாரு, இன்ன வரைக்குமே பெரிய லெவலில் இருக்கார். அது காரணம் சங்கீதா அவர்கள் முழு மூச்சாக அப்படியே கவனிச்சிட்டாங்க, அவர்களே விளக்கம் கொடுத்தாங்க. 27 வருடமாக மனைவிங்கிறத அந்த அந்தஸ்தில் நான் விஜய்க்கு என்னோட ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் வீட்டில் என்ன தான் தனிமைப்படுத்தப்பட்டு கோடிகள் இருந்தாலும் பெரிய பேலஸில் வந்தாலுமே அப்போ அந்த மனைவி பசங்கன்ற அந்த ஒரு லவ் இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து நிம்மதியாக ட்ராவல் பண்ண முடியும். சங்கீதா அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் விஜயும் அங்கே இருக்கார். நிறைய பேர் சொல்கிற மாதிரி அடித்து விரட்டிட்டாங்க, அந்த வீட்டில் அது இருக்குது, இந்த வீட்டில் இவங்க போயிருக்காங்க, ஒன்றும் கிடையாது. 2 பேர் இருக்காங்க, ஜேசன் வந்துட்டு போகிறாரு, அங்கே இருக்காரு, இங்கே போச்சுருக்காரு.
ஸோ அதனால் பல விஷயங்கள் வந்து தாறுமாறாக பேசுனதுக்கு அவர் 2 பேரும் ஒன்றா இருக்காங்கிற விஷயத்த நம்ம நேரில் சொல்லிக்கலாம் விரும்புகிறேன் சார். இப்போது ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தயாராகிட்டு இருக்கு, வெகு விரைவில் வெளிவரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய நெருங்கிய உறவினரும் அவர் கூட தான் இருக்கிறாரு, அவரோட கைட்லைன்ஸில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் வெளில வர தகவல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயும் ஜேசன் சஞ்சய்க்கும் அப்படி ஒரு சண்டை நடந்தது தெரியுமா அப்படின்றதுலாம் இருக்கும்போதே நான் நினைக்கிறேன், என்னையா இது ஒரே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. 2 பேருக்கு மன வருத்தம் இருக்கிறது உண்மைதான். அதை டெவலப் பண்ணி 2 பேரும் சேர விடாம பார்த்துப்பாங்க போல இருக்கு சார். அதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு, அதை அணைக்க பார்க்காம ஒரு பக்கம் சங்கீதா திட்டுறது, ஒரு பக்கம் ஜேசன் சஞ்சய்க்கும் விஜய்க்கும் தகராறுங்கிறது, விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கு ஜேஜ் ரெடியாக இருந்துட்டு இருக்காரு, டைம் பார்த்துட்டு இருக்காரு, டைம்லாம் நோட் பண்ணிட்டாருங்க, அவங்களுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது எப்படி சொல்கிறதே தெரியல. என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு மனுஷன் அரசியல் வந்ததுக்காக இப்படி இல்லாமல் அடிக்கிறது அது மிகப்பெரிய ஒரு தவறுங்க. பட் எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அது தயவுசெய்து யோசிக்கணும் பேசுகிறவர்கள். நான் இதுதான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் திரும்பி பேசுகிறவங்களுக்கு அது வந்து ரிட்டர்ன் அடிக்காது என்ன சொல்ல முடியும் நமக்கு அதை. அதனால் முடிந்த வரைக்கும் நல்லது செய்யணும், நல்லது செய்யணும்னா விலையை பெறும் மற்றவர்கள், இப்படி இதை தான் சொல்லிக்க விரும்புகிறேன். பட் இங்கே ஜேசன் சஞ்சயனுடைய தனிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்தது உண்மை, அதெல்லாம் மறுப்பதற்கில்லை. விஜயுடைய மறைமுக ஆதரவு நிறையா இருந்தது, அதை தடுப்பதற்கு அவர் என்னங்க விஜய் என்ன சஞ்சய் அவர் என்ன விரோதிகளா 2 பேரும் கிடையாது. பட் இங்கே விஜயுடைய நெருங்கிய உறவினர், அதாவது விக்ராந்த் அவருடைய அந்த இதில் வரும். பட் அவர் வந்து ஒரு படம் இருக்குன்னு டைரக்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணிலாம் பண்ணும்போது ஜேசன் சஞ்சய் கிட்ட இருந்து அவங்க பெரியம்மா மூலமாக லண்டன்லேருந்து கதை கேட்கப்பட்டு, ஸோ லண்டனில் வந்து லைக்காவுடைய சுபாஷ்கரன் அவங்கெல்லாம் நல்லா தெரிந்தவங்க, இப்படிலாம் வரும்போது தான் ஜேசன் சஞ்சய் கிட்ட ஒரு கதை இருக்குன்னு சொல்லப்பட்டு இங்கே விஜய் உறவினர்கிட்ட அந்த கதை இங்கே வந்து அவரு கேட்டு அவர் மிரண்டு போய் பிரமாதமான ஒரு கதையாக இருக்கே ஜேசன், நம்ம ப்ரொடியூசர்கிட்ட பேசுவோங்கும் போது தான் ஒட்டுமொத்தமாக லைக்காவுக்குள்ளே போகிறாங்க. லைக்காவுக்குள்ளே போகும்போது தான் இந்த கதை இருக்குன்னு சொல்லும் போது தான் அவர் கூடவே இருக்கார். ஜேசன் சஞ்சய்க்கு இன்னமும் அவர் கோ டைரக்டராக தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். வேறு சொல்லும் போது தான் லைக்கா கேட்குறாங்க, பிரமாதமாக இருக்குது கதை அப்படிங்கும்போது தான் உடனடியாக படம் தயாரிக்கிறாங்க. இங்கே லைக்கா வந்து நன்றி கடன் இருக்கு உங்கள் அப்பாவுக்குங்கும் போது தான் கத்தி ஃபஸ்ட்டு படம் விஜய் பண்ணி கொடுத்தது. அவருடைய பிள்ளைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு படம் தரணும்னு சொல்லிட்டு தான் மீண்டும் ஒரு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட படம் முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு கேமியோ வேறு பண்ணியிருக்காரு. படம் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கான் படம். இப்படி ஒரு டைரக்டர் கிடைச்சி தமிழ் திரையுலகத்துக்கு பெருமை சேர்க்கிறார் ஜேசன் அப்படிங்கிற நல்ல பேர் எடுத்திருக்காரு. ஸோ யூனிட்டில் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து விஜய் ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு வில்லனாக இருக்கார், படங்கள் பண்ணுற எதிர்ப்பு தெரிவிக்கிறாருங்க பேசுகிறதெல்லாம் வந்து அது வந்து கொஞ்சம் கூட நியாயமாகவே இல்லை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா படம் இவ்வளோ தூரம் நடந்து முடிஞ்சிச்சு, நடுவில் எந்த இடையூறுமே இல்லையா சார்? படம் முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் லைக்காக பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காங்க. சந்தீப் கிஷன்லாம் பார்த்துட்டு என்ன இப்போ என்னுடைய ஒரு மாஸ் ஹீரோவை கிரியேட் பண்ணிட்ட ஜேசன் சொல்லி அவர் ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து இருக்கிற மிகப்பெரிய லிஸ்ட்டில் ஹீரோக்கள் வந்து ஜேசன் செஞ்சுக்கிட்ட கதை இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு இதை வெயில் வரட்டுன்னு சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்காரு. இதுக்கிடையில் இவங்களும் பிரச்சனைன்றாங்க. இங்கே விஜய் எந்தளவுக்கு ஒரு அன்பு வச்சுருந்தார் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கலாம் இந்த இடத்துல விரும்புகிறேன். ஜேசன் சஞ்சய் வந்து விஜய்கிட்ட ஒரு விஷயம் தெளிவாக பேசும்போது, இப்போ நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படமே நீங்கள் போயிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த குழந்தைகளுக்காகவும் சின்ன சைல்டுக்காகவும் நீங்கள் ஒரு படம் பண்ணணும்ப்பா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி ஒரு கதை வந்தால் பண்ணுவோம் ஜேசன் சொல்லும் போது தான் கதை இறக்கி நீங்கள் பண்ணுங்கும் போது தான் ஒரு கதையை சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஓரளவு பிடிக்குது, பெருசாக இல்லை. பட் ஏன்னா அவர் பேட்டர்னே வேறு இல்லையா? அப்போ ஜேசன் கேட்டதுக்கு எனக்கு அந்த படம் ஓகே பண்ணுறார். அந்த படம் தான் புலி, நீ பார்த்துருப்பீங்க. ஸோ பையனுக்காக சொன்னதுக்கு ஒரே காரணத்துக்கு அந்த படத்தை பண்ணுறார். படம் வந்து சுமாராக போன படம் தான், விமர்சனம் நிறையா வந்துச்சு. அதில் அந்த படத்தை விமர்சனம் பண்ண ஒருத்தர் கண்ணாப்புன்னு விமர்சனம் பண்ணார். அவரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு ஒரு லஞ்சை கொடுத்து பேசி விமர்சனத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்ட ஒரு சம்பவம் இருக்குங்க இங்கே. அப்போ விமர்சனத்தை அவர் கவனிக்கிறாரு, படிக்கிறாரு, ஏற்றுக்கொள்ளாருங்கிறது இந்த ஒரு சம்பவம். அதுக்காக தான் சொன்னேன். ஜேசன் சஞ்சய் கேட்டுக்கொண்டதற்காக அந்த புலி படம் பண்ணாங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கலாம் சார். அதனால் இப்படி கருத்துக்கள் நிறைய வர 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 பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த கட்டத்துக்கு விஜய் நகர்ந்து போயிருக்கார். ஸோ விரைவில் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நெத்திரியே ஒரு பதில் சொல்லுவார் தான் நான் நினைக்கிறேன். நான் இதை ஸோ இங்கே இப்போ சிக்மா படம் வந்து அது ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. படம் வெளிவர போது பிரமாதமான படம் ரிசல்ட் வந்தாச்சு. அந்த ட்ரெய்லரில் பார்த்த ஒரு கமெண்ட் செக்ஷனில் விஜயோட ரசிகர்கள் பதிவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அந்த ட்ரெய்லர் பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இங்கே குறிப்பாக விஜய் அவருடைய ஃபேன்ஸு ஜேசன் சஞ்சய்க்கு அதிக அளவில் வந்துட்டுருக்கு.
எங்களுடைய அண்ணன் தளபதி இடத்துக்கு நீங்கள் வரப்போறீங்க, உங்களுக்கு ஆதரவு தர்றது மாதிரி அவருடைய கருத்துக்கள் நிறைய இருக்குது. கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. கமெண்ட்ஸில் நிறையா வந்துட்டுருக்கு. அதில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இன்னொரு பதிவையும் அவங்க தெளிவாக சொல்லிக்கிறாங்க. ரசிகர்களுடைய அன்புக்காக நீங்கள் வந்து இவ்வளோ ஆதரவு இருந்தது விஜய்க்கு, என்ன வாழ வச்சு இந்த நிலைமை கொண்டு போன ரசிகர்களுக்கு மக்களும் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு தான் சினிமாவை ரொம்ப 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 விரும்புகிறவர். அது சினிமா தான் ரொம்ப சொல்கிறேன்னா, சில பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு லவ்வர்மாங்க, ஃபஸ்ட்டு பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் விஜய். ஸோ சினிமாவையே விட்டுட்டு அந்த ரசிகர்களுக்காக மக்களுக்காக வந்து விஜய் வேணான்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டார். அதே ரசிகர்கள் தான் இப்போது அவருடைய கருத்துக்கள் நிறைய பதிவு பண்ணால் அதுலேயும் இருக்குது. நம்மளுடைய சேனல் நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். இது விஜயும் பார்த்துட்டு தான் ஒரு தகவல் வருது. ஸோ அப்போ அவருடைய விருப்பம் என்னென்னா, எங்களுக்காக நீங்கள் விரும்பின ஒரு சினிமா விட்டு நீங்கள் விலகி வந்துட்டீங்க, அரசியலுக்குள்ளே போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய ஆசை ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க எங்களுக்காக, ஓகே, உங்களை உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். என்ன உங்கள் மேலே கருத்துக்கள் வந்தாலுமே பிரச்சனைகள் வந்தாலுமே அதை நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அந்த மகளிர் தினத்தில் பேசினார். ஆனால் உங்களை வந்து வெற்றி பெறறதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு 100% இருக்குங்கிறது விஜயோட ரசிகர்களுடைய மிகப்பெரிய குரலாக இருக்குது, பதிவாக இருக்குது. அவருடைய கருத்து இங்கே இன்னும் மெயினாக வருது அப்படின்னா, நீங்கள் குடும்பத்தொட்டு இந்த சலசலப்புக்கு மத்தியில் நிறைய பேர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தயவு செய்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் சங்கீதா அவருடைய பசங்களோடும் நீங்கள் சேர்ந்து இருக்கிறது தான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எண்ணம். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். உங்கள் அரசியலை நாங்கள் உட்கார வைக்கிறோம், நீங்கள் வீட்டில் போய் சங்கீதோட உட்காந்து செலிப்ரேட் பண்ணுங்கிறது எங்களுடைய ஆசை அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து ரசிகர்களுடைய பதிவாக இது வந்து விஜய் பார்க்குறாரு. இதில் இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நீ 2 பேர் சேர்ந்துட்டு தான் ஒரு பதிவு மட்டும் வெளியில் விடுங்க. ஜனநாயகன் படத்தை எந்த அளவுக்கு செலிப்ரேட் நாங்கள் பண்ண காத்துட்டு இருக்கோமோ அதை விட அதிக அளவுக்கு செலிப்ரேட் நாங்கள் வந்து ரொம்ப ஆவட்ட காத்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது இங்கே அவருடைய எண்ணங்கள் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஃபேமிலி பிரியக்கூடாது, ஒன்று சேரனோட அவருடைய அன்பை ஆதரவையும் காட்டுறாங்க. ஆனால் விஜய் பிடிக்காதவர்கள் வெளியில் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க, தாறுமாற எப்படியாவது பிரிஞ்சு போகணும், பசங்களை அடித்து காலி பண்ணணும், விஜயை தனிமரமாக்கணும். பட் நல்லது நினச்சா நடக்கும், கெட்டது நினச்சா நடக்காது. பட் இங்கே ரசிகர்களுடைய பதிவு அதுவாக இருக்குது. விஜய் அவர்களும் அவருடைய நிறைய விஷயம் கேட்டுட்ருக்காரு. நிறைய பாய் டிவியும் கூட போயிட்டு அவர்கிட்ட பேசின விஷயங்கள் நிறையா இருக்குது. சேர்ந்துட்டதாக ஒரு தகவல், ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ ஒன்று அவர் சார்பாக சொல்லிவிட்டு வெளியில் வந்தது அப்படின்னா மிக சிறப்பாக இந்த நேரத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு விஷயம் வெளியில் போயிருக்கு, பட் இருந்தாலும் ஓகே அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. இதுக்கு நடுவில் அவர் நண்பர்கள் பேசுகிறதை தவிர இப்போ எஸ்ஏஎஸ் அவர்கள் வந்து வயது மூப்பு காரணமாக கொஞ்சம் உடல் செல்லும் தான் விஷயத்தை சொல்லியிருக்கோம். இப்போ அவரும் வந்துட்டார், வந்து விஜய் கிட்டேயும் பேசியிருக்காரு, சங்கீதா கிட்டேயும் பேசியிருக்காரு. சங்கீதா எங்களுக்கு மருமகள் மகம் மாதிரி, எங்களுக்கு பசங்க மேலே அவ்வளோ உயிர் வச்சு விஜய்க்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தாங்க சங்கீதா. நாங்கள் பார்த்ததை விட சங்கீதா பார்த்தது அதிகம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க எஸ்ஏஎஸையும் சோபா அவர்களும். ஸோ இப்போ இதையும் விஜய் கேட்டிருக்காங்க. சங்கீதா இதுக்கு ஒன்றுமே என்னால் பதில் சொல்ல முடியலைங்கிற மாதிரி எஸ்ஏடி சோபா அவர்கிட்ட அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்களாம் சங்கீதா அவர்கள். அப்போ அவர்களும் வந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த நேரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஏசியும் சோபா அவர்களும் அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ ஒரு சிறப்பான ஒரு செய்தி உங்களுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருடைய நண்பர்கிட்ட கேட்கும்போது எல்லாம் ஓரளவு சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. விஜய்க்கு நிறைய பேர் புரிய வச்சிட்டோம், நாங்களும் புரிய வச்சுருக்கோம், அவரும் வந்து வெளியில் வர்றது மாதிரி ஒரு தகவல் ஸோ வந்துகிட்ருக்கு. கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் எனக்கு வந்து ஒரு தகவலை நான் நினைக்கிறேன். பட் அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கல நான் விரும்புகிறேன். நம்ம நேயர்களுக்கும் இப்போ இதை பார்க்குற நம்ம பப்ளிக் நேயர்கள் வந்து தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். விஜய்க்கு மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். அவர் பார்க்குறது மாதிரி தான் இருக்கார், பார்த்துட்டு தான் இருக்கார். பார்க்கலாம், எல்லாமே வந்து ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அது விரைவில் நடக்கும்னு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். ஓகே, பரவாயில்ல. ஏன்னா முழுக்க முழுக்க நெகட்டிவ் பதிவுகளாக வந்துகிட்டே இருக்குது. விஜயும் சங்கீதாவும் சேரவே மாட்டாங்கன்னு, சேரக்கூடாதுங்கிற மாதிரி தான் வீடியோ வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜயும் சங்கீதா சேரணும்னு சொல்லிட்டு நீங்க மட்டும்தான் வீடியோ போடுற மாதிரி. என்னன்னா சார், குடும்பத்தில் பிரச்சனை வரும், தப்பு இல்லை, அதில் அடித்து என்ன சாதிக்க போகிறாங்க? அவங்க பிரிஞ்சு போய் யாருக்கு என்ன லாபம்? அரசியல் வந்து ஒரே கரம் தானே அடிக்கிறீங்க, நீங்கள் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த எண்ணம் வேணான்றத என்னுடைய ஆசை. இனி அரசியலில் வந்தாச்சு, அது நிறைய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துட்ருக்காங்க, ரசிகர்கள் பார்த்துட்ருக்காங்க. நம்ம திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போய் பேசுறதுன்றதை விட நம்ம அடுத்த வீடியோ அதான் பேச போகிறோம். நம்ம அடுத்த அரசியல் நகர்வுகள் என்ன இருக்குது, இப்போ என்ன மாதிரி கூட்டணியாக என்னங்கிறத நம்ம நாளைக்கு பேச போகிறோம். பட் அதற்கிடையில் இன்றைக்கு நம்ம அவருடைய விஜயோட நெருங்கி நண்பர்கள்ட்ட சில விஷயங்கள் பேசும்போது இந்த மாதிரி சில கருத்துக்கெல்லாம் நமக்கு வந்திருக்கு. பழைய விஜய் வீட்டில் இப்போ இருக்காரு,
வீட்டு தோட்டத்துலலாம் வேலை செய்கிறாருன்னு சொல்கிற போது இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எமோஷனலாக இருக்காரு, டென்ஷனில் இருக்காருன்றாங்க. அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பார். வீட்டில் ரொம்ப இயல்பாக ஒரு சாதாரண மனிதனாக விஜய் இருந்துட்டு இருக்கிறதா தான் ஒரு தகவல் வந்தது. இப்படி ஒரு செய்தி நம்ம வந்தது வந்து நேரில் சொல்லலாம் நான் வந்து விருப்பப்பட்டேன். ஒன்று சேர்ந்தால் நல்லது தானுங்க. அதனால் அந்த அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்க. ஓகே சார். எது எப்படி இருந்தாலும் சரி, விஜய் ரசிகர்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் பாசிட்டிவாக போயிட்டு இருக்குன்றாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல முயற்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவான தகவலை சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இதுவும் போய் விஜய் ரசிகர்கள்கிட்ட போய் சேரட்டும். அவர் சம்மந்தப்பட்டவரும் பார்க்குறாரு அப்படிங்கிற நம்மளுக்கும் தகவல் வருது. ஸோ ரசிகர்கள்லாம் என்னென்ன நினைக்கிறாங்கிறதையும் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. படத்தையே விட்டு வந்தீங்களே ரசிகர்களுக்காக, இன்னைக்கு உங்கள் ரசிகனே கேட்குறான், சார் நீங்கள் திரும்ப ஃபேமிலியோட போயிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் ரசிகனே கோரிக்கை வைக்கிறான். எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குற மாதிரி இதையும் கேளுங்க அப்படிங்கிறத தான் சொல்ல வர்றீங்க. என்னென்னா இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். திரும்ப நான் பதிவுக்குள்ள விரும்புகிறேன். எம்ஜிஆர் அவர்கள் இறுதி கட்டத்தில் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கே அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கோயிலில் பிரார்த்தனை பண்ணாங்க எப்படிங்கிறது அதுதான் எம்ஜிஆர் சொன்னாங்க. உங்களுடைய பிரார்த்தனை என்னை வந்து மீண்டும் உங்களை வந்து சேர்த்ததுன்னு சொல்லி மீண்டும் முதலமைச்சராக இருந்தார் வந்து. பட் அதே மாதிரி தான் இவருடைய பிரார்த்தனை அதிகமாக இருக்குது. விஜயும் சங்கீதாவும் சேரணுங்கிற அந்த ஒரு ஆசை, ஆவல் பல பேருடைய பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும் தான் நான் நினைக்கிறேன். நான் அதில் ஸோ விஜயும் சங்கீதாவும் மீண்டும் சேர்ந்து பழையபடி அவருடைய இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். விஜய் சங்கீதா குறித்து மேலும் ஒரு நல்ல நல்ல ப்ளஸ்ஸான தகவல்கள், அடுத்த மூமெண்ட் என்ன அப்படின்னு வந்ததுன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணுங்கள். வேறு என்ன மூமெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.